Hi everyone. இன்னைக்கு நம்ம 12th accountancyல chapter 8 financial statement analysis இந்த சாப்டர்ல இருக்க தியரி கொஸ்டின் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்க்கலாம் வாங்க. What are financial statements? Financial statementsலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Financial statements are the statement prepared by the business concerns. Financial statement யார் ப்ரிப்பேர் பண்ணுவான்னு சொல்றாங்க. ஒரு பிஸ்னஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். எப்போ வந்து பண்ணுவாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் டு அசர்டைன் த ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸ் அண்ட் த ஃபினான்ஷியல் பொசிஷன். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து யார் எங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஒரு பிஸ்னஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட். அக்கௌண்டிங் பீரியட் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பீரியடோட ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டு 31st மார்ச். ஓகேவா? 31st மார்ச் தான். இதுதான் உங்களுக்கு வந்து என்னதுன்னு சொல்லுவாங்க? அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அட் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட்னா எப்போ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 31st மார்ச் அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா டு அசர்டைன் த ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸ் அண்ட் த ஃபினான்ஷியல் பொசிஷன். அதாவது ரிசல்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க பிஸ்னஸ் எந்த ரேஞ்சில் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் என்னன்னு சொல்றாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? அது வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? பிஸ்னஸ்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அக்கௌண்டிங் பீரியட், எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட். எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட் மீன்ஸ் 31st மார்ச் அப்போ அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அசர்டைன் ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸ் அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன். அதாவது அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸ் வந்து என்ன ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கா இல்ல லாஸ்ல போயிட்டு இருக்கா ஆர் எல்ஸ் எந்த பொசிஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் என்னது? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாருங்க. லிஸ்ட் த ரூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ், என்ன மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், அடுத்து ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். இந்த 5ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் இயரையும் கரண்ட் இயரையும் என்ன பண்ணுவாங்க? கம்பேர் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கா ப்ராஃபிட்ல போயிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. காமன் சைஸ் மீன்ஸ் ஆவரேஜா அவங்க ஒரு அமௌண்ட் எடுத்து அது மூலியமா தெரிஞ்சுப்பாங்க. ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்ப நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கும் மேல அதிகமா வந்து அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணிக்கூடிய மெத்தட்ஸ், டூல்ஸ். இது இந்த 5 தான். அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்? ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன? The capital of a business which is used in its day-to-day trading operations. Capital of a business என்ன சொல்றாங்க? used in a day-to-day trading operations. working capitalனா ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ்ல இருக்க கேபிட்டலை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? டே டு டே வந்து நமக்கு பண்ற எக்ஸ்பென்சஸ்லாம் இது பண்ணுவோம்ல, அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ற அந்த கேபிட்டல், குழுக்கள் வாங்கல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னு சொல்றாங்க? ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிஸ்னஸ்ல இருக்க கேபிட்டல் டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு இதுவாகும்ல, யூஸ்ஃபுல் ஆகும்ல, வெளியே போய் உள்ள வரும்ல, அதை தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. நம்மளோட கரண்ட் அசெட் கூட கரண்ட் லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும்னு சொல்றாங்க? ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க. when is trend analysis preferred to other tools? trend analysis வந்து எப்ப வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when data of more than 2 years are to be analyzed. என்ன சொல்றாங்க? when
டேட்டா ஆஃப் மோர் தென் 2 years. அவங்க கொடுத்திருக்க டேட்டா வந்து 2 years இல்லாம 2 yearsோட டேட்டா இல்லாம ஒரு 3 to 5 yearsோட டேட்டா வரைக்கும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இட் மே பி டிஃபிகல்ட் டு யூஸ் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்ப 2 years மட்டும் கொடுத்திருக்காங்க, அதாவது லாஸ்ட் இயர்தையும் கரண்ட் இயரோட அமௌண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க, டேட்டாஸ் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கம்பேரிட்டிவ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லிடலாம். பட் இங்க என்ன பண்ணிட்டாங்க, மோர் தென் 2 இயர்ஸ்க்கு உள்ள டேட்டாஸை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இப்படி கொடுத்ததுனால நமக்கு வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்றது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க, ஃபார் திஸ் பர்பஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் மே பி யூஸ்டு. இதனாலதான் என்ன பண்றாங்க, ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது 2 இயர்ஸ்க்கு மேல டேட்டாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டாஸ் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, நம்ம எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், அதர் இன்கம்ஸ் எவ்வளவு இருக்கு, எல்லா இதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் அனாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அது வந்து ஈஸியஸ்ட் வே டு கால்குலேட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது இதோட 2 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, 2 மார்க்ஸ் என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னது, ஒரு கம்பெனி வந்து இது பண்ண பிசினஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். எப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். அக்கௌண்டிங் பீரியட் எண்ட் என்னன்னு சொன்னா 31st மார்ச் தான் அக்கௌண்டிங் பீரியடோட எண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க அந்த இதை, அசர்டைனா ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், நம்மளோட ரிசல்ட் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கா லாஸ் போயிட்டு இருக்கா ஆர் ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கால்குலேட் பண்ணக்கூடியது தான் என்னது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் ரூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஏன் யூஸ் பண்றாங்க, மற்ற டூல்ஸ் இருக்கும்போது ஏன் ட்ரெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷனும் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் தான் வந்து 2 மார்க்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. இந்த 2 மார்க்ஸ்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், அது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஓகேவா, இப்போ அடுத்து 3 மார்க் பாருங்க. 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Financial statements are prepared based on the past data. Explain how this is limitations. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ்ட் டேட்டா வச்சுதான் என்ன பண்றோம், பேஸா வச்சுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேவா, அது வந்து எப்படி வந்து லிமிடேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Financial statements are prepared based on historical data. Financial statement வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி இது பண்றாங்க, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மீன்ஸ் லாஸ்ட் இயர் அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாஸ்ட் இயர்ஸ்ல உள்ள பிசினஸோட இதை வச்சு ப்ராஃபிட் வந்திருக்க இன்கம் அண்ட் நம்ம பண்ணிருக்க எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க. ஓகேவா, they may not reflect current positions. இப்படி இதன் மூலியமா பண்றதுனால என்ன ஆகுன்னு சொல்றாங்க, கரண்ட் பொசிஷனோட இது வந்து தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. The previous data does not reveal the operating result and financial position of business concern. நம்ம என்ன பண்றோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பாஸ்ட் இயர் டேட்டாஸை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இது கண்டுபிடிக்கிறதுனால நம்ம கரண்ட் பொசிஷன் வந்து கரண்ட் பொசிஷன் மீன்ஸ் நம்ம கரண்டா ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும், அண்ட் தென் நம்ம கரண்ட்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கா இல்ல லாஸ்ல போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றாங்க. எதனால கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க, ஏன்னா ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சுதான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறதுனால, டேட்டாஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுனால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ லிமிடேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா.